அன்புக்கினியவர்களுக்கு வணக்கம். ஆண்டாள் பெருமாட்டி அருளி செய்த திருப்பாவையின் 18வது பாசுரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதன் பெருமையை சொல்வதற்கு முன்பாக பாடலின் விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த பாடலிலே நந்தகோபனினுடைய பெருமையை சொல்லி அவள் மருமகளான நப்பிண்ணையை பேசுவதாக அமைகிறது. நப்பிண்ணையை அழைத்து கதவை திறந்து விட சொல்கின்றாள். நப்பிண்ணையின் பெருமைகளை முதலில் சொல்கின்றாள். மதையானைகள் கொண்ட படையை வைத்திருப்பவனும் பகைவர்களுக்கு அஞ்சி புறமுதுகிட்டு ஓடாத காலாட்படையை கொண்டவனுமாகிய வலிமை மிகுந்த தோள்களையும் உடைய நந்தகோபாலனின் மருமகளே நப்பின்னாய், இயற்கையிலேயே நறுமணம் வீசுகின்ற கூந்தலை உடையவளே கதவை திறந்திடு. விடியற்காலையிலே சேவல்கள் கூவிவிட்டன, குயிலினங்கள் கூவுகின்றன, கதவை திறந்து விடு. பூப்பந்து பிடித்ததால் மென்மையான விரல்களை உடைய தாமரை போன்ற உன் கரங்களை வைத்து கதவை திறந்து விடடி என்று மென்மையாகவும் அதே சமயத்தில் சற்றே ஆணையுடனும் அழைக்கின்றார். கட்டளை மாதிரி. அப்போ இந்த பாசுரத்துல நம்ம 2 விஷயத்தை ரொம்ப கவனிக்கணுங்க. நந்தகோபாலனின் மருமகளே என்று யாரை சொல்கின்றாள், நப்பிண்ணை என்று யாரை குறிப்பிடுகின்றாள் என்றால் ராதையை குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள். அடுத்து இதுல ஸ்ரீ ராமானுஜ பெருமான் இந்த பாசுரத்தை எப்படி பார்த்தார் என்று சொன்னால், இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டே ஸ்ரீபெரும்புதூர் வீதிகளிலே செல்கின்ற பொழுது தன்னுடைய குருநாதர் பெரிய நம்பி வீட்டின் முன் நின்று பிச்சாந்தேகி கேட்கின்றார். அப்பொழுது வெளியே வந்த பெரிய நம்பியின் மகள் அத்துளாய் பிச்சை போடுவதற்காக வருகின்றாள். அதை பார்த்தவுடன் இவர் இந்த பாடலை பாடினதால் வந்தவள் நப்பிண்ணை என்றே நினைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அப்படியே மயங்கி விழுகின்றாராம் ஸ்ரீ ராமானுஜ பெருமான். ஆக இந்த பாசுரமே ராமானுஜ பாசுரம் என்றும் கூட ஜீயர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக ஒரு பெருமை வாய்ந்த இப்பாசுரத்தை நம்ம முதல்ல கேட்கலாங்க. உந்து மதகளிற்றன்னோடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உண்மை துணன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.